ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போது காஞ்சி ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் இருக்கிற ஒரு நூலகம், அதாவது லைப்ரரி. அந்த லைப்ரரிக்கு பேர் இல்லையாம். அதில் ஒரு சில பேர் ரொம்ப மனக்கசப்பில் இருக்காங்களாம். அட்லீஸ்ட் நூலகம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு லைப்ரரினாவது அந்த பில்டிங்கில் எழுதி வைக்கணுமா. அப்படி எழுதி வைக்காததால் நிறைய பேருக்கு மன வருத்தமாக இருக்கான். அது கூட பரவாயில்ல. அதே லைப்ரரி பக்கத்தில் ஒரு நீர் சுத்திகரிப்பு மையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த அமைச்சதாகவே இருந்திருக்கு, கடைசி வரைக்கும் செயல்படவே இல்லை, இப்போ வரைக்கும் செயல்படலை. அதை நினச்சும் பல பேர் வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவங்க நீர் சுத்திகரிப்பு மையம் அமைச்சாங்களா, இல்லை அந்த வாட்டர் பியூரிஃபை பிளேஸ் அமைக்காமல் வெறும் டென்ட்டை மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்களான்னு பல பேருக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கான். சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. தாய்லாந்துலேருந்து சென்னையோட விமான நிலையத்துக்கு 11 கோடி, எப்படி 11 கோடி ஹைட்ரோஃபோனிக் கஞ்சா அப்படிங்கிற ஒரு வகை கஞ்சாவை கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்னை சுங்க அதிகாரி பிடிச்சிருக்காங்களாம். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அப்போ தாய்லாந்துலேருந்து சென்னை வர்ற வரைக்கும் சிங்கிள் ஃப்ளைட் தான் இருக்குதா இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு? அவங்க ஏன் கனெக்டட் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணல? டைரெக்டாக சென்னை வர்ற அளவுக்கு இங்கேருந்து தாய்லாந்துக்கு ஃப்ளைட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. பட் ஒருவேளை கனெக்டட் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணியிருந்தா ஏன் எந்த ஏர்போர்ட்லேயும் அவங்க சிக்கலை? சென்னையில் மட்டுமே பிடிபடக்கூடிய காரணம் என்ன? இத்தனைக்கும் அவங்க கேரளாக்காரங்க. அவங்க நினச்சிருந்தா திருவேண்டரம் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கலாமே. சென்னைக்கு தான் போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இங்கே உள்ள அதிகாரிகிட்ட காசு கொடுத்து கைமாற்றி விட்டுறலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை இங்கே வந்தால் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இங்கே எடுத்துகிட்டு வராங்களான்னு தெரியலை. நம்ம இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், 60 வருஷமாக எங்கள் ஊரில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு மனு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஈவன் நானும் மனு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எந்த மனுவாவது சரியாக நாங்கள் இந்த மனுவை கரெக்டாக விசாரித்து இதுக்கான நல்லது நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மனுவுக்கான தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுமா? எந்த ஆட்சியிலையும், இந்த ஆட்சியிலையும் அதை சொல்ல முடியாது.